ஐயா திருப்பதி அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நிறைவுரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் தலைமை கழக சொற்பொழிவாளர் ஐயா ராம அன்பழகன் உள்ளிட்ட அவையினரே மற்றும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் வந்தபோது பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞருடைய பொன்மொழி ஒன்று பெருமளவில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது. அது என்ன அப்படின்னா, தலைவர் கலைஞர்கிட்ட ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இத்தனை ஆண்டுகால பொது வாழ்வில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கலைஞர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நம்மால் பயன் பெற்றவர்கள் நமக்கு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார். இப்ப நடந்து முடிந்த தேர்தல் முடிவு அதைத்தான் காட்டுச்சு. அதனால அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த கலைஞருடைய அந்த கருத்தை சமூக வலைதளங்களிலே பரப்பினார்கள். ஆனால் அப்படி அல்ல, நன்றியுடையவர்கள் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் கலைஞருடைய வயதை குறிக்கின்ற வகையில் 103 பரப்புரை கூட்டங்களை 5 மாநிலங்களில் நடத்துவதாக அறிவித்து இன்றைக்கு மதுரையிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன செய்து விட்டார் கலைஞர்? எதற்காக நாம் அவருக்கு நன்றியுடையவராக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்நாளில் ஏறத்தாழ ஒரு 14 வயதில் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தவர். ஏறத்தாழ ஒரு 94 வயது வரை வாழ்ந்தார். ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருந்தார். 1969 இருந்து 2018 வரைக்கும். அதே போல 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்டால், நான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்பதைத்தான் தன்னுடைய அடையாளமாக சொன்னார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய சிறு வயதுல ஒரு கட்டுரை எழுதுறார், இளமை பள்ளி அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் கட்டுரை. அதை எழுதி அண்ணாவினுடைய திராவிட நாடு இதழுக்கு அனுப்புறார். அது இதழில் வெளிவந்து விட்டது. அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, அண்ணாவே நம்முடைய எழுத்தை அங்கீகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு அண்ணா நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழாவிற்காக திருவாரூருக்கு வர்றார். அப்படி வரும்போது சரி, நம்ம எழுத்து அண்ணாவுடைய இதழில் வந்திருக்கிறது, நாம் அவரை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி நேரத்தில் அவருக்கு நேரடியாகவே அண்ணாவிடம் அழைப்பு வருகிறது, நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன், நீங்க என்ன பாருங்க அப்படின்னு. அப்ப இவர் போன உடனே அண்ணா கேட்கிறார், நீங்க தான் கருணாநிதியா அப்படின்னு. ஏன்னா இவர் ஒரு மாணவ வயது, இளம் வயதுல போறார். உடனே அண்ணா சொன்னார், நான் இந்த கட்டுரை படித்த பிறகு நீங்க ஒரு பெரியவரா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க மாணவர், இனிமேல் நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எழுதுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் படிக்கணும், படித்து பட்டம் பெற வேண்டும், அதற்கு பிறகு நீங்க இது மாதிரியான பொது வாழ்க்கை நடவடிக்கை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அண்ணா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? 5 வயசு 6 வயசு பிள்ளைங்கிட்டலாம் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி சாக்லேட்டுக்கு அடம் பிடிப்பீங்களோ, எப்படி ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிப்பீங்களோ, அதே மாதிரி உங்க அம்மாட்ட அடம் பிடிச்சு எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளை கெடுப்பவர்களுக்கு மத்தியிலே அன்றைக்கு அண்ணா சொன்னார், நீங்க தொடர்ந்து எழுத வேண்டாம், போய் படிச்சு பட்டம் பெறுங்க அப்படின்னு சொன்னார். அதை பின்னாளில் வேடிக்கையாக தலைவர் கலைஞர் சொல்லுவார், நான் அண்ணா சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன், அண்ணா சொன்னதில் நான் பின்பற்றாமல் விட்டது இந்த ஒண்ணுதான் அப்படின்னு. அதே பின்னாளில் அண்ணாவும் ஒரு உரையில் அதையும் சொல்லியிருக்கார். இன்றைக்கு இருப்பதை போல கருணாநிதி நான் சொல்லுவதையெல்லாம் செய்வதாக இருக்கிறார், ஆனா அண்ணா கருணாநிதியிடம் நான் முதலில் சொன்ன ஒன்றை அவர் செய்யவில்லை அப்படின்னு அண்ணாவும் பின்னாளில் அதை சுட்டி காட்டுகிறார். அப்படி இருக்கிற நிலையிலே பாத்தீங்கன்னா, அடுத்தபடியாக நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய அலுவலகத்திலேயே ஐயா நேரு அவர்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை சொன்னாங்க. அதற்கு பிறகு அங்கேயே தங்கி அவரிடம் பணியாற்றுகிறார். அவரால் உருவாக்கப்படுகிறார், உரமூட்டப்படுகிறார். அதன் காரணமாக அவர் முதலமைச்சராக வந்த பிறகு தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அனைத்தையும் சட்டமாக்கினார். ஐயா நேரு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், சொத்துரிமை பற்றி சொன்னார்கள். அதே போல காவலரா பெண்கள் வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை பெண்கள் தான் ஆசிரியர்களா நியமிக்கப்படணும், ஏன்னா அவங்க தான் பொறுமையா சொல்லிக் கொடுப்பாங்க என்று முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் தீர்மானம் போடுறார்.
அதையும் கலைஞர் தான் வந்து சட்டமாக்குறார். அரசாணை பிறப்பித்து 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பெண்கள் தான் வரணும் அப்படிங்கிறார். அதே போல வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தந்தை பெரியாருடைய விருப்பத்தை வந்து தந்தை பெரியார் மறைவுக்கு முன்பாக அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதையுமே அவருடைய மறைவின் போது சொல்றார், தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை வந்து எடுக்காமல் நான் வந்து அவரை அடக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அடுத்து 2006 ஆட்சியில வந்து அதை சட்டமாக்கி அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து அது பின்னாளில் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில தான் அவர்கள் அனைவரும் பணி நியமனம் பெற்றார்கள். அதன் காரணத்தான் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் என்கிற பட்டத்தை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கினார்கள். அதே போல வந்து தந்தை பெரியாருடைய மறைவின் போது அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்படுகிறது. அப்ப இருந்த அலுவலர்கள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை செஞ்சீங்கன்னா சிக்கலாயிரும் அப்படின்றாங்க. தலைவர் கலைஞர் ஒரே கேள்வி கேட்கிறார், காந்திக்கு எந்த அடிப்படையில் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னாங்க. பெரியார் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப கண்டிப்பா அதை செய்துதான் ஆக வேண்டும், எனக்கு அவங்ககிட்ட இருந்தே முன்னுதாரணம் இருக்கு, அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். இப்படி தொடர்ச்சியாக தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அதை அனைத்தையும் சட்ட வடிவம் கொடுத்தவர். அதே போன்று பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் இருக்கிற காலத்துல உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட இல்லைன்னு வருத்தப்பட்ட போது அதற்காக ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்ன உடனே, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறீர்கள் என்று முதல் முறையாக வரதராஜன் என்பவரை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக கொண்டு வராங்க. அதற்கு முன்பாக ஒரு 140 ஆண்டு கால உயர் நீதிமன்ற வரலாற்றில் அப்படி தாழ்த்தப்பட்டவர் யாருமே நீதிபதியா வரல. அதே வரதராஜன் அவர்கள் தான் பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக இருக்கிறார். இப்படி பெரியார் நினைத்ததை அனைத்தையுமே செய்தவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் அவருக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே வந்து தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா குறித்து, கலைஞர் குறித்து சொன்ன ஒரு செய்தியை மட்டும் இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். என்ன சொல்றாருங்க அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் ராஜதந்திரம் மிக்கவர், இந்த நாடு சிக்கல் நிறைந்த நாடு, ஒழுக்கம், நாணயம், நேர்மை ஆகியவற்றை பற்றி கவலைப்படாத மக்கள் உள்ள நாடு. அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது இன்னைக்கு பொருந்தது. இந்த அரசியல எல்லா பலனையும் அடைந்து விட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாரு அவரு. இந்த நாட்டில் மிக சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் மிக்க அறிவுத்திறன் காரணமாக தீர்த்து வருகிறவர் கருணாநிதி என்று 1971 பிப்ரவரி 10ஆம் நாளில் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டது விடுதலையிலே வந்திருக்கிறது. இப்படி கலைஞர் தொடர்பாக தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிற போது அவரை பற்றி நாம் சொல்லுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். நடந்து முடிந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து சென்னையிலே அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போல கோவையிலே வந்து ஒரு நூலகமும் ஒரு அறிவுசார் மையமும் உருவாவதாக அதற்கான வேலைகள்லாம் நடந்தது. 301 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சியில அதே மாதிரி ஒன்று வருது, நெல்லையில வருது. ஒவ்வொரு இடத்திற்கும் பெயரும் வந்து கடந்த ஆட்சியிலே சொல்லிட்டாங்க. கோவையிலே கட்டப்பட்டு வருகிற அந்த பிரம்மாண்டமான நூலகம் அறிவுசார் மையத்திற்கு நம்முடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பெயர் கடந்த ஆட்சியிலே சூட்டப்பட்டு விட்டது. ஆனால் நேற்றைய தினம் அங்கே கோவைக்கு அலுவல் பணிக்காக சென்ற தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அந்த இடத்தை போய் ஆய்வு செய்கிறார். அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட செய்தி குறிப்புல கோவையில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படின்னு இருக்கு, தந்தை பெரியார் பெயர் இல்லை. அதை பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டிய பிறகு அவசரமா இன்னொரு செய்தி குறிப்பு பெரியாருடைய பெயரையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. இதுதான் உங்கள் கொள்கை தலைவருக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதையா? அப்போ நீங்க பெரியார் பெயரை சொல்வதற்கே அச்சப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? யாருக்காக அரசு நடத்துகிறீர்கள்? 2 பார்ப்பன எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் உங்க கட்சியில, இருவருக்குமே அமைச்சரவை கொடுக்குறீங்க. ஏறத்தாழ ஒரு 100 விழுக்காடு அதிகாரத்தை அந்த பார்ப்பனர்களுக்கு கொடுக்கிற நீங்கள் ஏற்கனவே சூட்டப்பட்ட தந்தை பெரியாருடைய பெயரை மீண்டும் சொல்லுவதற்கு கூட அச்சப்படுகிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக உங்களுக்கு கொள்கை தலைவர் பெரியார் அப்படிங்கிற படத்தை மட்டும் எதற்காக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த நிலையில நான் இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். தந்தை
பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதான் 1968 மார்ச் 5 விடுதலை நாளிதழில் வந்திருக்கிற இந்த கருத்து வந்திருக்கிறது. நாம் ஏன் திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஐயா ஒரு உதாரணம் சொல்றாங்க. தண்ணீரில் தன் மகன் விழுந்து தத்தளிக்கும் போது தன் மானத்தை பற்றி கவலை இல்லாமல் தன் சேலையை அவிழ்த்து அதில் உள்ள ஒரு முனையை ஆற்றிலே இருக்கிற மகனிடம் வீசி அதை பிடித்துக் கொண்டு கரைக்கு வா என்று ஒரு தாய் எப்படி சொல்லுவாளோ அதை போல நாம் திமுகவை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு தந்தை பெரியார் சொன்னதை இன்றைக்கு நாமும் உறுதியாக கலைஞர் பிறந்த நாளில் உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு தேர்தல் களத்திலே தோற்றிருந்தாலும் கூட கொள்கை தளத்திலே வீர்மிக்க எழுச்சியோடு நிற்கிற திமுகவிற்கு நாம் பக்கபலமாக நிற்க வேண்டும் என்பதை கலைஞர் பிறந்த நாள் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் எத்தனையோ கூட்டங்களில் பேசினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை தலைவர் கலைஞர் பிறந்த நாள் கூட்டத்தில் பேசுவதுதான் எங்கள் பெருமை. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தாய் கழகத்திற்கு நன்றி பாராட்டி இந்த அளவிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.